கேட்ட அந்த துஆ தான் இன்று முழு உலகத்திலும் ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான மக்கள் மதீனா முனவ்வராவுல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லிவிட்டு இன்னும் ஒரு அடி அங்கல கால வச்சு அஸ்ஸலாமு அலைக்கும் யா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. கபரிலும் ஒன்றாகத்தான் அல்லாஹ் வச்சிருக்கிறார். கபரிலிருந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக கியாமத்தினால முழு உலகமும் அழிஞ்சதுக்கு பிறகு முதலில் எழும்பக்கூடியவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எழும்பிய உடனே கேட்கக்கூடிய முதலாவது கேள்வி, என்னுடைய அபூபக்கர் எங்கே? என்னுடைய அபூபக்கர் உலகத்தில் என்னோடு இருந்தார், இப்பொழுது அவர் எனக்கு தேவை, அபூபக்கர் எங்கே ரலியல்லாஹு அன்ஹு. அதுக்கு பிறகுதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எழும்புவார்கள். அதுக்கு பிறகு உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு எழும்புவார்கள். அதுக்கு பிறகு ஜன்னத்துல் பக்கீல் அடங்கப்பட்ட அவர்களுடைய குடும்பத்தார்கள், அவர்களுடைய சஹாபாக்கள் எல்லாரும் எழும்புவாங்க. அதுக்கு பிறகுதான் காபத்துல்லா இருக்கக்கூடிய ஜன்னத்துல் முஅல்லா மக்காவில் இருக்கக்கூடிய கபராளிகள் எழும்புவாங்க. மதீனத்தில் அடங்கப்பட்டவங்க எழுமினத்துக்கு பொறவு பெரிசா பேசுறாங்க. இன்னைக்கு மக்கா சிறந்ததா மதீனா சிறந்ததா? மக்காவுல காபத்துல்லா இருக்குது, மக்காவுல ஹஜருல் அஸ்வத் இருக்குது, மக்காவுல மக்காம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோட கால்பாதம் இருக்குது, மக்காவுல ருக்னுல் யமானி இருக்குது, மக்காவுல சஃபா மர்வா இருக்குது, மக்காவுல ஜம்சம் இருக்குது. எனவே மக்கா தான் சிறந்தது மதீனாவை விட. வெறுமனே போய் அப்படி சொல்ல முடியாது. எல்லாம் இருக்குது. ஆனால் மதீனா முனவ்வராவில் அனைத்தும் வருவதற்கு காரணமாக இருந்த இன்றும் ஹயாத்தோடு வாழும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு வாழ்கிறார்கள். எனவே மதீனா மக்காவை விட சிறந்தது என்றுதான் முழு உலக இமாம்களுடைய முடிவு, சஹாபாக்களுடைய முடிவு. அனைத்தும் வந்ததற்கு காரணம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் இல்லை என்றால் காபத்துல்லாவும் இல்லை, அவர்கள் இல்லை என்றால் ஹஜருல் அஸ்வதும் இல்லை, மக்காவும் இல்லை, மதீனாவும் இல்லை. ஹஜ்ஜுக்கு போகும்போது ஒவ்வொரு குரூப்லயும் இப்ப சொல்லி அனுப்புறாங்க, நீங்க ஹஜ்ஜுக்கு போறது சரி, மதீனாவுக்கு உங்களை கூட்டிக்கொண்டு போவாங்க 8 நாளைக்கு. மதீனாவுக்கு போறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத்து செய்யற நோக்கத்தோட போகாதீங்க, போனா ஷிர்க் வந்துரும். அப்ப எப்படி போறது? நீங்க மஸ்ஜிதுன் நபவி மதீனத்து பள்ளியை ஜியாரத்து செய்யத்தான் போகணும். மதீனத்து பள்ளியை ஜியாரத்து செய்யற நோக்கத்தோட போய் அந்த மதீனத்து பள்ளியில 2 ரக்காத்து தொழுது நோக்கத்தோட நீங்க போய் 2 ரக்காத்தை தொழுதுட்டு வார வழியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்லிட்டு வாங்க. அவங்களையே ஜியாரத்து செய்யற நோக்கத்தோடு நீங்கள் போக வேண்டாம் என்று சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. முழு உலகத்திலும் எல்லாரும் அறிஞ்ச உண்மை இது. அப்படி சொல்லிக் கொடுத்தால் ஈமான் போயிரும். எத்தனை ஹஜ் செய்தாலும், எத்தனை உம்ராக்கள் செய்தாலும், எத்தனை தவாஃப் செய்தாலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய உரிய மரியாதையில் அணு அளவு குறைந்தாலும் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், அவனுடைய ஈமான் போய்விட்டது, அவன் முஸ்லிம் அல்ல, முஃமின் அல்ல. மதீனத்து பள்ளியால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கௌரவம் வந்ததா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால மதீனத்து பள்ளிக்கு கௌரவம் வந்ததா? யாரால வந்தது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் உள்ள நுழையும் பொழுது மஸ்ஜிது நபவி என்ற பள்ளி இருந்ததா? பள்ளியே இல்ல. இன்னொரு கேள்வி கேட்கிறோம், மஸ்ஜிது குபா இஸ்லாத்துல ஆரம்ப பள்ளி மஸ்ஜிது குபா எங்க இருக்குது? இது மதீனாவுல இருக்குது. இந்த மஸ்ஜிது குபாவுல போய் யாராவது 2 ரக்காத்து சுன்னத்து தொழுதால் என்ன நன்மை? ஒரு உம்ரா செய்த நன்மை கிடைக்கும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்தும் போவாங்க, ஒட்டகத்திலே போவாங்க. போய் மஸ்ஜிது குபாவுல மதீனத்துல இருக்கும் காலம் எல்லாம் 2 ரக்காத் தொழுதுட்டு வருவாங்க. எனவே ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களை சனிக்கிழமை நாள பார்த்து மஸ்ஜிது குபாவுக்கு கொண்டு போய் முழு குரூப்பையும் அப்படியே 2 ரக்காத் தொழ வைப்பாங்க. ஏன்? மதீனத்துல இருக்கும் போது உம்ரா செய்யறதுக்கு மக்காவுக்கு வர இயலாது, 450 கிலோமீட்டர் தூரம் வரணுமே. எனவே மஸ்ஜிது குபாவுக்கு போய் 2 ரக்காத் தொழுதுட்டா ஒரு உம்ரா செஞ்ச நன்மை கிடைக்கும். இது சஹீஹான ஹதீஸ், திர்மிதியில வருது. மதீனத்துக்கு ஏன் போறார் ஒருத்தர்?
மதீனத்தில் என்ன யாவரம் இருக்குது, மதீனத்துல பாக்குறதுக்கு என்ன காட்சி இருக்குது. ஏன் ஒருத்தர் மதீனத்துக்கு போறார்? மதீனா முனவராவுக்கு நான் போறேன் என்றா என்ன அர்த்தம்? மதீனா விடுங்களே, துவா செஞ்சுக்கோங்க ஹாஜி, நான் இந்த தடவை ஹஜ்ஜிக்கு போறேன். அப்படியா? கட்டாயம் என்ன சலாத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தி வச்சிருக்கேன். முதலாவது சொல் இதுதான். ஹஜருல் அஸ்வத் முகந்த உடனே என்ன மறந்துடவானம், சஃபா மர்வாவுல என்ன மறந்துடவானம், மக்காம் இப்ராஹிம்ல என்ன ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. யாராவது சொல்றாங்களா? ஹஜ்ஜிக்கு போறேன்னு சொன்ன ஹஜ் என்ன? மக்கா மதீனா இல்லாம மக்கா, மினா, அரபா, முஸ்தலிஃபா இது கொஞ்சம் தான் ஹஜ்ஜி. மதீனத்துக்கும் ஹஜ்ஜுக்கும் கனெக்ஷனே கிடையாது. அப்ப எப்படி இந்த கனெக்ஷன் வந்தது? நீங்க யோசிப்பீங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சிறப்பை பத்தி பேசும்போது இவர் எங்கேயோ போறார் அல்ல, எல்லாம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சம்பந்தப்பட்ட விஷயம் தான். ஒரு புஸ்தகம் ஒன்று எடுத்துக்கொண்டு வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இப்படிப்பட்டவர், அவர் இப்படிப்பட்டவர், அவங்க இப்படிப்பட்டவங்க, அவங்களோட சிறப்பு இப்படின்னு அப்படியே ஒரு மாதிரி எடுத்து சொல்லிக் கொண்டு போறதில்ல. இந்த விஷயங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு போய் சேர வேண்டும், எங்களுடைய மனைவிமார்களுக்கு போய் சேர வேண்டும். எங்களுடைய குடும்பத்தில் ஒரு சிலருடைய வார்த்தைகளை கேட்டு குர்ஆனுக்கு தர்ஜமத்துல் குர்ஆனை பார்த்து நேரடி விளக்கம் எடுத்து வழிகட்டு போனவர்களுக்கு இந்த செய்தி போகும். அதனாலதான் இந்த விஷயம் வந்ததனால சொல்லுகிறேன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜிது நபவி, அந்த மதீனத்துக்கு ஒருத்தர் போறதாக இருந்தா வேற எந்த நோக்கமும் இல்ல, எந்த காரணமும் இல்ல. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத்து செய்யறதுக்காகத்தான் மதீனத்துக்கே போற, வேறொன்றுக்கும் இல்ல. இல்ல மதீனத்து பள்ளியில தொழுதா சவாப் இருக்குது, அதனால தொழுதத்துக்கு போற என்று யாராவது சொன்னா அதையும் நம்ப முடியாது. ஏன்? மக்கத்து பள்ளியில தொழுதால் ஒரு ரக்காத்துக்கு 1,00,000 நன்மை, மதீனத்து பள்ளியில தொழுதால் ஒரு ரக்காத்துக்கு 50,000 நன்மை. 1,00,000 மக்கத்துல 1,00,000 நன்மை விட்டுட்டு எவனாவது ஒரு புத்திசாலி 50,000 நன்மை அதுக்கு ஹாஃப் எடுக்கிறதுக்கு போய் 8 நாள் தங்குவானா? அப்படி நன்மை தான் எங்களுக்கு தேவை, தொழுகையினுடைய வரக்கத்து தான் தேவை. ஒரு சுப்ஹானல்லாஹ்க்கு 1,00,000 சுப்ஹானல்லாஹ், மதீனால 50,000. ஏன் அப்படி அந்த அமல்களை குறைச்சு வச்சிருக்கீங்க தெரியுமா? அமல பார்க்காம யாரெல்லாம் என்னுடைய ஹபீப் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க போறாங்கன்னு அல்லாஹ் பார்க்கணும். இன்றைக்கு மதீனா முனவராவை மக்காவை விட்டும் 450 கிலோமீட்டர் தூரத்துல வச்சிக்கிறதுக்கு காரணமும் அதுதான். மினா அரபாக்கு போற மாதிரி 15-20 கிலோமீட்டருக்குள்ள வச்சா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறதுக்கு லேசி எல்லாருக்கும். அப்படியே வந்த தடவை கல்கிசே வந்த தடவை உங்களை பார்த்துட்டு போறதுக்கு நான் தெஹிவலைக்கு வந்தேன்.